சக்தி சமையல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு புலாவ் மாதிரி தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் ஏலக்காய், சீரகம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் வச்சுங்க, எண்ணெய் ஊற்றிங்க, அது கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா இது பண்ணி பொரிஞ்ச பிறகு நம்ம புதினா, கொத்தமல்லி எண்ணெயிலே போட்டு வதக்கி போகிறோம். இப்போ 5-6 பச்சை மிளகா போட்டுங்க. இப்போ வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி, பூண்டு இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ தயிரும் லெமனும் சேர்த்துக்குங்க. சேர்த்து வதக்கி நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அரிசியும் சேர்த்து ஒரு கிளறி 1க்கு 2 காம்பினேஷனில் தண்ணி ஊற்றி குக்கர் வச்சு இறக்குனா சூப்பரான சுவையான சாதம் ரெடி ஆகிடும்.